வணக்கம். என் பேர் அமீருனிசா. என்னுடைய கணவர் பேர் ரியாஸ் அஹமது. நாங்கள் 3ஆம் தேதி எங்கள் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாமல் சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் வந்தோம். அதாவது ஒரு நாள் திடீர்னு எங்கள் ஹஸ்பண்டுக்கு எழுந்துக்க முடியாமல் படுக்க விட்டு எழுந்துக்க முடியல. கேட்டால் எனக்கு ஒரே மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஒரே நெஞ்சு என்னவோ பண்ணுதுன்னு சொன்னார். அப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறதுன்னு ஒரே குழப்பமாகவும் இருந்தது எனக்கு. திடீர்னு ஒரு பெட்டு ரிட்னா ஆனோடனே அதுக்கப்புறம் என்னுடைய ஒருத்தவங்க ரிலேட்டிவ்ஸ் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, இங்கே ரொம்ப நல்லா பார்க்குறாங்க, இங்கேயே கொண்டு வந்து அட்மிட் பண்ணிவிடுன்னு சொல்லிவிட்டு சக்கரா கிரிட்டிக்கல் கேர் தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து அவரை அட்மிட் பண்ணோடனே இங்கே ரொம்ப நல்லா பார்த்தாங்க. அவருடைய இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஹீ இஸ் டயபெட்டிக் பேஷண்ட் ஃபார் பாஸ்ட் 10 இயர்ஸாக அவருக்கு டயபெட்டிஸ் இருக்குது. அதனால் தொடர்ந்து மருந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடுகள் அந்த அளவுக்கு வீட்டில் நாங்கள் ஃபாலோ பண்ணதுனால அவருக்கு சுகர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அந்த சுகர் அதிகமானதுனால அவருடைய எலும்புகள் இதெல்லாம் கொஞ்சம் தேய்மானம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. முதுகு வலி, இடுப்பு வலி, முட்டி வலி இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அவரால் எழுந்து நிற்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது. அவரால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார். அதுக்கப்புறம் இங்கே கம்ப்ளீட் கிரிட்டிக்கல் கேர் இவங்க எடுத்தாங்க. அவங்களுடைய ஃபுல்லாக அவருக்கு டயக்னைஸ் பண்ணி அவருடைய சுகர் லெவல் எல்லாம் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இவருடைய சுகர் இவ்வளோ நாள் போட்டுட்டு இருந்த மாத்திரையில் அது கண்ட்ரோல் ஆகலை, அந்த அளவையும் கடந்து போச்சுங்கிறத கண்டுபிடிச்சி சொன்னாங்க. அதுக்கப்புறம் முதுகு வலிக்கான காரணமும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் மேலே எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. அப்புறம் இசிஜி, ஈகோ எல்லாமே எடுத்தாங்க. எக்கோ டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. எடுத்ததில் இவருக்கு எலும்புகள் ரொம்ப நலிவற்ற நிலையில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எலும்புகள் ரொம்ப தேஞ்சதுனால இவருக்கு அந்த முதுகுத்தண்டில் இருக்கிற எல்லாமே L4லேருந்து L5, S1 எல்லா எலும்புகளுமே தேஞ்சிருச்சு. ஆனால் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுற நிலையும் கடந்துட்டார் அவர். அதுக்கப்புறம் முட்டியும் ரீப்ளேஸ் பண்ணால் தான் அவருக்கு கம்ப்ளீட் க்யூர் கிடைக்கும், பெயின் ரிலீஃப் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே நாங்கள் ஒரு வாரம் தங்கியிருந்தோம். இங்கே ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. இங்கே இருந்த அந்த மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், அவரோட இந்த டைரக்டர் டாக்டர் அமுதகுமார் ஆகட்டும், அதுலேருந்து இந்த ஃபுல் டீம் டாக்டர்ஸு, நர்சஸ் அண்டு கீழ்மட்டம் வரைக்கும் இருந்த அத்தனை பேருமே எங்களை ரொம்ப நல்லா பரிவோடும் அன்போடும் ரொம்ப கைண்டாக ரொம்ப இது பண்ணாங்க. இந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டியை நாங்கள் வேறு எந்த ஹாஸ்பிட்டல்லையும் பார்க்கவே இல்லை. எங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுடைய அப்ரோச்சும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஹாஸ்பிட்டல் மேன்மேலும் வளரணும், இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறத நாங்கள் மனசார வாழ்த்துறோம்.